வணக்கம் மக்களே, ஒரு நிமிஷம். வணக்கம் மக்களே. என்னடா புதுசு என்னென்னமோ பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? ரீசெண்ட் டேஸில் சோசியல் மீடியாவில் என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு, அது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு முதல்ல நீ எங்கடா போனேன் இவ்வளோ நாளாக? ஒரு மாதமாக ஆளை காணோம். சலாரோட ஸ்லோ மோஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஆளவே காணோம். சலார் படம் மாதிரி நானும் ரொம்ப ஸ்லோ மோஷன் ஆகிட்டேன். ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் போட்டு நம்ம சேனலில். ஏன்டா இயர் ஸ்டார்ட் ஆச்சு, இயர் எண்ட் வீடியோ போடுவேன்னு பார்த்தா அதுவும் போடல, இயர் ஸ்டார்டிங் வீடியோவும் போடல. மந்த் எண்டே வந்துருச்சு, இன்றைக்கென்றா வீடியோ போடுறேன்னு வந்திருக்கேன். நிறைய நல்ல படங்க நடுவில் வந்துட்டு போயிடுச்சு. என்ன தாண்டா பண்ணிகிட்டு இருக்கேன்? சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் இல்லைங்க இன்னிலேருந்து 30 days 30 வீடியோ சேலஞ்ச் போடுறேங்கன்னு சொன்னேன். அதை காணோம். என்ன தானே நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்ன வரைக்கும் சொல்ல யாரும் சொல்லாமல் வந்து அதை வீடியோ போட முடியல பிரான். இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் பிரான், அலப்புற ஸ்டார்டிங் பிரான். நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷத்தோட நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நிமிஷம் என் மைக்கில் வணக்கம் மக்களே. என்னடா நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோ ஒரு டிஷர்ட்டில் போட்டேன், இப்போ வந்து சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு ட்ரெஸ்ஸில் வந்து நின்றுட்டுருக்கேன். என்னடா சீன் காட்டுறேன் அப்படின்லாம் நினச்சிருவேன்னா, என்னோட இந்த ஒரு மாதம் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வீடியோ பண்ணும்போதே நடந்துருச்சுங்கன்னு நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. நான் வந்து எல்லாமே முடிச்சுட்டு ப்ராப்பராக எல்லாம் ட்ரைபாடில் எல்லாம் கேமரா ஃபிட் பண்ணிக்கிட்டு மைக்கெல்லாம் ஓகேவா எல்லாம் காலர் மைக்கெல்லாம் வச்சுட்டு வந்து நின்றுட்டேன். ரிசீவரில் பேட்ரி போட மறந்துட்டேன் கைஸ். இந்த மாதிரி தான் இந்த வருஷம், அந்த போன வருஷம் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி என்னெல்லாம் ஃபக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் என்னை போட்டு செஞ்சுட்டு தான் இருக்குது. வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும், நீ வந்து மூவி ரிவ்யூ இதெல்லாம் போடுறேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தியாடா, இந்த 30 days 30 வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 3 வீடியோ போட்டேன், அப்புறம் காணாமல் போயிட்டேன். அண்ட் வந்து ரீல்ஸ் ரியாக்ஷன் போடுறேன்னு சொன்னால் அதையும் காணோம். என்ன தானே நீ பண்ணுற? யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி உன்னை 360 பேர் நாங்கள் ஃபாலோ பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன். என்னெல்லாம் பார்த்தா அப்படி மாதிரி ஏதாவது தெரியுதா? நீங்களாம் எனக்கு கேட்கக்கூடாது. வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராம்லேயும் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எல்லாம் ஒன்று இல்லவே இல்லையா? ஓகே. அண்ட் வந்து இதை சில இந்த மாதிரி சில சில்லி ரீசன்ஸ்னால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. இந்த வருஷம் இந்த மாதம் எண்டுலேருந்து இன்னைக்கு கரெக்டாக நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்கெண்ட் ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் வந்து இந்த ரிவ்யூக்கு ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீக்கெண்ட் ரிவ்யூ போடுறல. ஏன்னா வந்து ஆல்ரெடி லேட்டாக தான் போடுறேன். ஒரு படம் ரிலீஸ் ஆன அனைத்தனைக்கு இப்போ வீடியோ போடுறதில்ல, ஒரு 2 நாள் கழிச்சு தானே போடுறேன். ஸோ வீக்கெண்டில் போடும்போது நான் வீக்கெண்ட் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி அது வீக்கெண்ட் ரிவ்யூ போடுறேன். அண்ட் வந்து சில படங்களை வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ரெக்கமெண்ட் மீன்ஸ் அதை வந்து நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு புஷ் பண்ணாமல் அந்த கதையும் சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சில ஃப்ரேம்ஸை பற்றி டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, அண்ட் வந்து கேமரா ஆங்கிள்ஸு, சினிமாட்டோகிராஃபி, இந்த மாதிரி சில சின்ன ஒரு குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இந்த 1 monthல நான் லேர்ன் பண்ண சில விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் வந்து ரொம்ப ஓவராக பேசி தூவ மாட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் வீடியோ கால் போகிறேன். வணக்கம் மக்களே, வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சலூன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு சூப்பரான 2 அருமையான படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இந்த லாஸ்ட் வீக்கெண்டில். அண்ட் வந்து ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிங்கப்பூர் சலூனோட மூவி ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ப்ளூ ஸ்டார் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமையல. கூடிய சீக்கிரம் வர வாரங்களில் பார்த்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வர வீடியோவில் அடுத்த படங்களை வந்து ஃபர்தராக நான் கரெக்டாக பார்த்து இந்த சந்திரமுகி இறைவனை எல்லாம் போய் ஒரே நாளில் உட்காந்து பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ போட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்குறேன் பார்த்து போடுறேன். ஓகே. அண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் ஓர பேசி தூவும் போகிறேன்னா, சிங்கப்பூர் சலூன் இந்த படம் வந்து கோகுல் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய பாலகுமாரா, ஜுங்கா, அண்ட் வந்து காஷ்மோரா, இந்த மாதிரி சூப்பரான ஒரு அவரோட ஜானர் ஃபிலிமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி என்கேஜிங்காக வச்சுருப்பார். படம் ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருக்கலாம். செகண்ட் ஆஃப் கட் பண்ணி தூக்கிட்டு போய் வேற ஒரு பக்கம் வச்சிருவார். அதே கான்செப்ட் தான் ஜுங்காவில் இருக்கும். ஜுங்காவில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்ம ஊரில் இருந்துட்டு இருப்பாங்க, கட் பண்ணி கொண்டு போய் வெளிநாட்டில் வேற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி காஷ்மீராவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அவங்க அந்த பேய் கான்செப்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கட் பண்ணி பார்த்தா அந்த பீரியாடிக்கல் ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் படம். அவரோட மூவி ஹேண்டிலிங்கே விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஜானரில் தான் இருக்கும். அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் தான் இந்த சிங்கப்பூர் சலூனையும் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பயங்கர ஃபுல் பேக்கேஜிங்கான ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கிற ஒரு சூப்பரான மூவியாக அது
வந்து இந்த சிங்கப்பூர் சலூன் வந்திருந்தது. செகண்ட் ஹாஃப் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். எஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய குறைகள் இருக்கிறனால ஃபஸ்ட்டு நிறைகளை நம்ம பேசிடலாம். எஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் வர லால் அண்ட் வந்து அந்த 2 குட்டி பசங்க அவங்க பண்ணுற அந்த சேட்டைகள் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. எதுவுமே வந்து வச்சு திணிச்ச மாதிரி இல்லை. சில கிரிஞ்சு குழந்தைகள் செய்யும் சில வேலைகளெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். அண்ட் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆர்கானிக்காக பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஓகேவாக இருந்தது. எல்லாருமே நல்லா ஸ்மைல் பண்ணாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டினாங்க. அண்ட் வந்து அப்படியே முடிய ஒரு 40 நிமிஷத்தை தாண்டினதும் அப்போ தான் சத்யராஜ் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் வருது. அவர் வந்தது ட்ரூ த எண்ட். அவர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்டுக்கு ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிட்டே இருந்தது. ஃபுல் அப்ளாஸ் தான், ஃபுல் சிரிப்பு சவுண்டு தான். அவரை காட்டும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சாலே சிரிக்கிறாங்க. அண்ட் அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக சிரிக்கிருந்தாங்க. ஜுங்கா கேரக்டரில் இருக்க சேதுபதியோட கஞ்ச பிஸ்னரி தானே என்னவோ அதை வச்சு இந்த கேரக்டரையும் அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த கேரக்டரோட ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த படத்தில் மெயின் 2 கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து சத்யராஜும் ரோபோ சங்கர் அவர்களும் முதல் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்க கூடயே இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் அந்த கதை நகர்ந்து போகும். கட் பண்ணால் செகண்ட் ஹாஃபுக்கும் ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இது ஃபுல்லாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்த படம் டக்குன்னு கட் பண்ணி இல்லை நான் கதை வந்து இதுக்கு சொல்ல வரல. அண்ட் வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னா ஒரு கஷ்டப்படுற ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவன் எப்படி லைஃப்பில் செட்டில் ஆகி அவன் பேஷனை ஒரு பார்பரா அவனோட லைஃப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணி அவன் அதில் எப்படி வின் பண்ணி எப்படி வர்றான், அவனுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வருதுன்னு காட்டுறது தான் இந்த படத்தோட கதை அப்படின்றத செகண்ட் ஹாஃபில் தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை நோக்கி கதை நகர்ந்து போகுது. எங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே, கொஞ்சம் மேலே போனால் கூட அழிச்சிருவாங்க. மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு செட்டப்பில் படம் போயிட்டே இருக்கும். டக்குன்னு கட் பண்ணி வேற ஒரு பக்கம் நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க, சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக கன்வே ஆச்சா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து படம் முடிஞ்சு போங்க எந்திரிச்சு அப்படின்ற மாதிரி ஆயிரும். எஸ் நிறையா வந்து சில ஆர்கானிக்காக இல்லாமல் சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு தான் செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அண்ட் வந்து இதில் என்னதான் அந்த நல்ல விஷயத்த சொல்ல வர்றாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு முதலே படம் முடிஞ்சு எந்திரிச்சு வந்துடுறாங்க. எப்படா ஆர்ஜே பாலாஜி இறங்கி பேசுவார், அவர் பேசி கமெண்ட்ரி பாக்ஸில் உட்காந்து டம் டும் டம் 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 அப்படின்ற மாதிரி அவர் அது எனக்கு வரல, அவருக்கு நல்லா வரும். அந்த நான் ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்கிறேன். மாதிரி ஏதாவது பேசுவாரா அப்படின்னு பார்த்தா எஸ் படம் ஃபுல்லாக சைலண்ட் தான், அப்படியே அமைதியாகவே போகும். ரன் பேபி ரன்ல அவர் எப்படி அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு வந்தோமோ அதை விட ஒரு 200 மடங்கு அமைதியான ஒரு கேரக்டர் தான் ஆர்ஜே பாலாஜி இதில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. எஸ் வந்து இதில் எந்த விதமான ஜோக்ஸும் போடலை, எந்த விதமான கண்ணை மூடி உட்காந்தா ரேடியோ ஸ்டேஷனில் ஆர்ஜே பாலாஜி உட்காந்து அவர் பேசுகிறது எப்படி இருக்கும், அந்த ப்ராங்க் ஷோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எந்த ஃபீல்மே வராது. அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ காமாக அவரோட அந்த கேரக்டர் அவருக்கு அவ்வளோதான், அதில் அவளோட ஸ்கோப் அவ்வளோதான், அவர் அவ்வளோதான் பண்ண முடியும். அதை அவ்வளோ அழகாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃபில் நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற விதத்தில் இருந்தது தான் கொஞ்சம் வந்து ஏற்றுக்க முடியாத விதமாக இருந்தது. என்ன அது விழுவாம பாருங்க விழுந்துட்டான், அந்த பேக் அது காண போயிடும், இது நடந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தனால கொஞ்சம் ஒரு அடி விழுந்த ஓட்ட சொம்பாவே போயிடுச்சு. அண்ட் வந்து ஓகே இதெல்லாம் வந்து ஆவரேஜாக இருந்தாலும் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்காக இந்த படம் ஓடுமான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக கண்டிப்பாக போகும். இந்த வீக்கெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த ரிவ்யூ நான் ஏன் போடுறேன் அப்படின்னு கேட்டால் ரிவ்யூ போடுறது நம்ம கடமை, அது நம்ம உரிமை, அதை நான் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. நம்பிக்கை நாணயம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த ரிவ்யூ பேசியே ஆயிரணும். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து இந்த 1 மந்த் பல படங்களை நான் பார்த்துட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் த ரிவ்யூ இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இந்த 1 மந்தில் வந்து நான் உங்களுக்கு நிறைய படமே பார்த்துட்டேன். நிறைய படம் ஏன்னா ரொம்ப ஒன்று ஒரு 2000 படம் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு 10-20 படம் பார்த்துருப்பேன், ஒரு 2 வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். இது எல்லாத்துலேயும் வந்து உங்ககிட்ட சொல்லணும், இதை வந்து எப்படி கன்வே பண்ணுறது தெரியல. ரிவ்யூவாக வந்து பேசலாமா, இல்லை வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாமா, இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்னடா புதுசாக பண்ணுறது அப்படின்ற போது புதுசாக ஒன்றும் பண்ண வேணாம், நீ இருக்கிறதுவே ஒழுக்கமாக பெட்டராக பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பை த வே நான் வந்து இந்த வீடியோட எண்டில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இனிமேல் ப்ராப்பராக ஃபர்தராக உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். அண்ட் வந்து ஷார்ட்ஸும் வந்து அப்பப்போ ஃபீட் பண்ணுறேன், அதையும் நீங்களாம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸும் அந்த ஷார்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வந்து இந்த சிங்கப்பூர் சலூன் படத்துக்காக நீங்கள் இதை ஷேர் பண்ண வேணாம். அண்ட் வந்து இதை விட நல்ல கண்டென்ட்
கண்டென்ட்கள் நம்ம சேனல் இன்னும் நல்லதாக வரும். அப்போ வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.